நாமெல்லாம் அல்லாஹ் ரஸாக், உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த பாடத்தை எப்படி நடத்துறான்னு பார்த்து அது மேல நம்பிக்கை கொண்டோம்னா நாம் சரியாக நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம். அல்லாஹ் எப்படி நடத்துறான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பாலைவனத்தின் நடுவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு இடத்தை தெரிவு செய்கிறான். அதுதான் இந்த உலகத்தில் காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல முதல்ல இந்த பாடம் நடத்தப்படுற நேரம் காபத்துல்லா இல்லை, இருந்தது ஒரு ஃபவுண்டேஷன். சூரத்துல் பக்கரா சொல்லுது, ஆதம் நபி ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க, இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை எழுப்பினாங்க. அந்த கவாயித மினல் பைத், பைத்துடைய கவாயித் அடிப்படை அந்த ஃபவுண்டேஷனை போடப்பட்டதாக சூரத்துல் பக்கரா சொல்லுது. அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துல இருந்து தான் இப்ராஹிம் நபி அது மேலே மேலே எழுப்புறாங்க. அதனால இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா. இந்த காபத்துல்லா பக்கத்துல தான் இந்த பாடம் நடத்தப்பட போகுது. அதற்கான தேதியை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், அதற்கான நாளை அல்லாஹ் குறிக்கிறான். இந்த உலகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். அவர்கள் நம்மள மாதிரியான மனிதர்கள், ஆனா அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்கிறான். இந்த பாடத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கணும் என்பதற்காக. இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியா, 1000 வருடங்களுக்கு முன்னாடியான்னு கேட்டீங்கன்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாடம் நடத்தப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை, அவங்க 3 பேரும் வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த இடத்தை தேடி வராங்க. ஜோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு சரியாக பக்கா பள்ளத்தாக்குல காபத்துல்லா இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. வந்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அவங்களுக்கு தெரியாது இங்க என்ன பாடம் நடத்தப்பட போகுதுன்னு, என்ன இன்றைக்கு அல்லாஹ் செய்ய போகிறான். ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். பெருமானார் இந்த செய்தியை ரொம்ப அழகாக சொல்றாங்க, புகாரில் இது வருகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த அளவுக்கு வேதனையோட இருந்தாங்க என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வந்தா அந்த இடத்துல மனைவியையும் புள்ளையும் விட்டுட்டு போகணும். சாதாரணமா புள்ள கிடைச்சிட்டேன்னு வைங்க, அன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புள்ள கிடைச்சா எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடைச்சிச்சுன்னா, குழந்தை இல்லாத ஒரு ஆளுக்கு புள்ள கிடைச்சுன்னா எந்த அளவு சந்தோஷமா இருக்கும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கொடுத்தான், புள்ளைய கொடுக்கல. இப்பதான் அந்த குழந்தைய கொடுத்திருக்கிறான். ஸோ உங்க ஊர்ல, உங்க நாட்டில் அந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சதை அனுபவிக்கணும்னா ஊட்டிக்கு போங்கப்பா, எங்கேயாவது போயிட்டு வாங்க, ட்ரிப் போயிட்டு வாங்கன்னு வைங்க. ஸோ இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அல்லாஹ் எங்க தெரிவு செய்கிறான்டா, பக்கா பள்ளத்தாக்குக்கு தெரிவு செய்து அந்த பள்ளத்தாக்குல விட்டுட்டு போகணுமா. எப்படி? அவர் இப்ராஹிம் நபி குழந்தையும் மனைவி பச்சை உடம்பு அவங்களையும் விட்டுட்டு போகணுமா. சாதாரண கற்பனை பண்ணி பாருங்க, இது அந்த பாடம் நடத்துற நாள். அந்த பாடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்துற விதமே பயங்கரமா இருக்கு. ஏண்டா இன்றைக்கு குவைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க வைஃபையும் பிள்ளையும் விட்டுட்டு போகணும்னு இருந்தா அந்த நைட் உங்களுக்கு தூக்கம் போமான்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு லைட் இல்லை, கரண்ட் இல்லை, அவங்களுக்கு பெட்ஷீட் இல்லை, பிளாங்கெட் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல அவங்க தூங்கணும். அவங்க மனைவி பிள்ளை நைட்டில் ஏதோ நிலா வெளிச்சத்தில் அவங்க தூங்கணும், வேற எதுவுமே இல்லை. இப்ராஹிம் நபி அவங்க விட்டுட்டு போற அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க போற நேரம் பின்னாடி அந்த அம்மா ஓடி வர்றாங்க. இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. எங்களை விட்டுட்டு ஏன் போறீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் நபி அவர்கள் பேசவே இல்லைன்றாங்க. கோபத்தில் பேசாம இல்லை, தன்னை மனைவியோட கோபம் இல்லை. ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, அவங்க திரும்பி பார்க்கவே இல்லைன்றாங்க. அதை பலவாட்டி புகாரியுடைய செய்தியில் நம்ம பார்க்கிறோம். தன் மனைவி பிள்ளை ரசூலுல்லாஹ் அதாவது இப்ராஹிம் நபி திரும்பி கூட பார்க்கல. நீங்க நினைச்சிடக்கூடாது ரொம்ப கோபத்துல போறாரு போல. அவர் திரும்பி பார்த்தால் உணர்ச்சி வசப்பட்டுருவார், ரொம்ப கவலைப்படுவார். பச்சை உடம்பு அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற நிலைமையில, யாருமே இல்லாத ஒரு இடத்துல, மனித சஞ்சாலமே இல்லாத ஒரு இடத்துல, மரமட்டைகள் இல்லாத ஒரு இடத்துல, தண்ணீர் வசதி இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும்டா. பெருமானார் சொல்றாங்க, அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து 3வது முறை கேட்டாங்களா, அல்லாஹ் உமர் இப்ராஹிமே அல்லாஹ் தான் ஏவினானான்னு கேட்டாங்களா. அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லப்போக்குள்ள சொன்னாங்க. திரும்ப அந்த ஹதீஸை படிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை, ஆமான்ட்டாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன் மனைவியை திரும்பி பார்த்து ஆமான்னு சொல்லல, ஆமான்னு போயிட்டாங்க. மலைகளுக்கு இடையால போறாங்கடா. மக்கான்னா மலைகளுக்கு நடுவுல உள்ள ஒரு ஊரு. எல்லா பக்கத்துலயும் மலை இருக்கும். இது ஒரு பள்ளத்தாக்கு. நீங்க பாத்தீங்கன்னா காபத்துல்லா ரொம்ப கீழே இருக்கும், மலைகள்லாம் மேல இருக்கும். காபத்துல்லா தான் தாழ்ந்த இடத்துல இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய ஆலயத்தை மலை உச்சியில் எடுக்கல, அது ரொம்ப தாழ்ந்த இடம். மற்ற இடங்கள்லாம் அதனாலதான் காபத்துல்லா எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது பள்ளத்தாக்கு. மற்ற பகுதி எல்லாம் மலைகளை உடைச்சுதான் ரோட் போட வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி அந்த மலைகளுக்கு இடையால் போய் தன்னுடைய குழந்தையும் தன் மனைவியும் தெரியாத விதத்துல, கவனமா அண்டர்லைன் பண்ணுங்க வார்த்தையை, தன் மனைவியும் பிள்ளையும் தெரியாத விதத்துல கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் ஒரு துவா கேட்டார். அந்த துவா திருக்குர்ஆன்ல வருது. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஅன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை குடியமர்த்திட்டேன்ட்டார். யா அல்லாஹ், என் மனைவி பிள்ளைய குடியமர்த்துன்னு சொல்லல, இங்கதான் இவங்க சந்ததியே வரப்போறாங்க, இங்கதான் அவங்க வீடு, இதுக்கு பிறகு இங்கதான் வாழ போறாங்க. 2 பிள்ளைகள் 2 மொழி பேசணும். இஸ்ஹாக் அந்த பக்கம் ஈப்ரு மொழி, இந்த பக்கம் அரபி மொழி உருவாக போகுது. இன்றைக்குள்ள பிரச்சனையே நானாக்கும் தம்பிக்கும் தான். அவர் நானா பக்கத்துல நபிக்கு பிறகு ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி. பாப்பா இப்ராஹிம் நபி, பாப்பா மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபிக்கு அவருக்கு மகன் யாக்கூப் நபி இஸ்ராயில், யாக்கூப் நபி மகன் யூசுப். இப்படி ஒரு நபி வந்துட்டு போறாங்க. இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து உட்கார்ற மனைவி இவங்களை பத்தி இன்னைக்கு ரொம்ப குற்றமா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அடிமை பொம்பளை. இந்த அரபுகள் வந்த இடமெல்லாம் அடிமை பொம்பளை, ரசூலுல்லாவை தாக்குவதாக நினைத்து கொண்டு அந்த பக்கத்திலிருந்து அப்படி பேசுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி யாராவது வேற மாதிரியும் பேசலாம். இப்ராஹிம் நபி அந்த மனைவியோட வாழ்றதுக்கு இந்த மனைவிய மகனை இங்க விட்டுட்டு அவர் அங்க போயிட்டாரு. அந்த அம்மாக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அவங்களோட போகணும், சாராவோட சலாமுன் அலைஹா, அவங்களோட வாழ்றதுக்கு என்ன விட்டுட்டு போறீங்களா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி இப்படி போற நேரத்துல அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானான்னு கேட்கிற நேரம் ஆமான்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப எங்களை அல்லாஹ் பார்த்து கொள்வாண்டாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பாடத்தை நடத்துவதற்கு தெரிவு செய்தவர்கள் மிகவுமே அற்புதமான கல்புடையவர்கள். ஈமானால் அந்த கல்பு நிறைந்திருந்தது. இந்த உலக மனிதர்களுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானியை முன்னாடி கொண்டு வந்து இவங்களை தான் பாடம் நடத்துறது, தலைவன் ஆக்கிக்கிறோம், இவங்களை பாருங்கன்னு சொல்லல. ஒரு அடிமையாக ஒரு மன்னர் கிஃப்டா கொடுத்த ஒரு பெண்ணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். தெரிவு செஞ்சு அந்த அம்மாவை கொண்டு வர்றான். அந்த அம்மா ஆமா அப்ப எல்லாம் எங்களை பார்த்துருவான்ட்டாங்க. அவர் போய் துவா கேட்கிறார். அந்த துவாவை கேட்டுட்டு போறார். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஅன். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்திட்டேன். யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸீ ஸரஅன், எந்த விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு மண், எங்க பார்த்தாலும் எதுவுமே இல்லை. நான் இப்ராஹிம் நபி ஒரு பவுசர்ல பெரிய தண்ணீரை கொண்டாந்து கொடுக்கல, கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு உணவு, பெரிய கண்டெய்னர் கணக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு போகல. 4 நாள்ல முடிஞ்சிடும். அல்லாஹ் மீதானே அல்லாஹ் நடத்துற பாடம் என்ன தெரியுமா? இம்பாசிபிள். பாலைவனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்துல வேற பகுதியை விட நீங்க அதை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்றைக்கு பாலைவனம் மாறிக்கொண்டிருப்பதை நீங்க பார்த்துட்டு நிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து நடுவுல ஒரு ஆண் சிக்கினான்னு வைங்க, கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல தண்ணி கிடைக்கலன்னு வைங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆயிரும். ஜிபிஎஸ் டெக்னாலஜி இல்ல, எங்க போனா என்ன கிடைக்கும்? இன்றைக்கே இப்படி நிலைமைண்டா, இன்றைக்கிலிருந்து 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருந்தா அல்லாஹ் என்ன பண்ணினான் தெரியுமா? ஒரு ஆண் மகனுக்கு உடல்ல சக்தி இருக்கு, நீங்க கொஞ்சம் இருங்கம்மா நான் ஓடி போய் எடுத்துட்டு வரேன்னுவாரு. ஆம்பளைய வேணுமென்றே அல்லாஹ் நீக்கிறான் அந்த பாடத்தில். இந்த உலகத்தில் பலகீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் கொண்டு வர்றான். பெண்ணை கொண்டு வரல, ரொம்ப பலகீனப்படுத்தி பெண்ணை கொண்டு வர்றான். எப்படின்னா, குழந்தை பெத்தெடுத்துட்டாங்கன்னா வகுனன் அலா வகுன், பலகீனத்துக்கு மேல பலகீனப்பட்டு தான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த அம்மாவை தெரிவு செய்யறான். இப்ப பால் குடிக்கிற பருவம் அந்த குழந்தை, இந்த அம்மா பாலைவனத்தின் நடுவுல நிக்கிறாங்க. அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரொம்ப கோபம் அவங்களோட. அல்லாஹ் அவங்களோட தான் ரொம்ப இறக்கும், ரொம்ப பாசமா நடக்க போறான். இந்த பாடத்தை நடத்துற விதமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பாடத்தை அல்லாஹ் நடத்தி முடிக்கிற நேரம் அந்த கௌரவம், அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து, இதெல்லாம் பார்த்து நான் படிப்பினை பெறுவதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் போயிட்டாரு.
என்ன துவா கேட்கிறாரு? யா அல்லாஹ், ஒத்தருமே இல்லாத ஒரு இடத்துல பிவாதி கைரிசி ஜரைன் இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல நான் விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமு ஸலாஹ், எதுக்கு விட்டுட்டு போறேன் தெரியுமா? இந்த உலகத்துல தலையை வைக்கிறதா இருந்தா, சஜதா செய்யறதா இருந்தா, நீ தெரிவு செஞ்ச இடம் அதுதான். இவங்க தொழுகையை நிலைநாட்டு நல்லா சொல்லி அனுப்புறான் இப்ராஹிம். அவங்க தொழணும், இந்த இடத்துல தொழுகை நிலைநாட்டணும். ஏன் பலஸ்தீனத்துல தொழுத மாதிரி ஆகாதா? ஈராக்ல தொழுத மாதிரி ஆகாதா? ஜோர்தான்ல தொழுத மாதிரி ஆகாதா? ஏன் இங்க வரணும்? அல்லாஹ்வுடைய பிளானை நம்ம முழுக்க படிக்கணும் ஒழுங்கா. ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை கொள்வது என்பது அவன் எதை செஞ்சாலும் சரியா செய்வான், கரெக்டா செய்வான். இதுக்கு அறிஞர்கள் சொல்லுவாங்க, சுரூருல் கல்பி முர்ரில் கவா, அல்லாஹ்வுடைய கசப்பான தீர்ப்புகள் நேரம் மூமினுடைய கல்வி சந்தோஷத்தில் துடிக்குமா, அது சந்தோஷப்படுமா. அல்லாஹ் ஒரு கசப்பான ஒரு தீர்ப்பை சொல்லுவானாம், ஆனா மூமின்கள் அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். சுரூருல் கல்பு சந்தோஷப்படுமா. அல்லாஹ்வுடைய கலாவுல எண்டுக்கு இன்னைக்கு நீங்க குவைத் வரணும் அப்படின்னு இருந்திருந்தா இது அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை சந்தோஷமா நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த தீர்ப்பை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க கேட்கலையா, அல்லாஹ் ஒரு பிளாங்கெட் இல்லாம பாலைவனத்து நடுவுல என் கணவர் என்னை விட்டுட்டு போறாரு, அந்த பக்கம் ஒரு மனைவி என்னை விட்டுட்டு 1000 கிலோமீட்டருக்கு அங்கால போறாரு, இறைவா இது நீதியான்னு அவங்க கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க புள்ள என்பது பிற்காலத்துல தெரியுது. தண்ட வாப்பா ஒரு நபி, அவர் துரோகம் பண்ண மாட்டார்னு வளர்த்திருக்கிறாங்க. சோ அதான் இன்னைக்கு ஓதினாங்க. அவங்க மகனை கூட்டிட்டு போற நேரம் ஃபலம்மா பலக மாவு சாய், அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவத்தில் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பிறகு இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பவுக்க ஃபந்தூர் மாதாத்தன், உன்னை கனவு கண்டேன், வெற்றதா கனவு கண்டேன், என்ன வாப்பா சொல்றேன்னு கேட்கிற நேரம் இஃப் அல் மாத்துமர், வாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்ங்க வாப்பா, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பொறுமையாளர் பட்டியல மறுமையில கூப்பிடுவான் அப்படின்றாங்க. அந்த உம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க? வாப்பா இல்லாம என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க? உங்க வாப்பா யாரு தெரியுமா? இப்போ உன்னை அறுக்க கொண்டு போறாரு, அன்றைக்கு என்னை விட்டுட்டு போனவர் இவர் தான், உன்னை பாலைவனத்து நடுவில் விட்டுட்டு போன சொல்லி இருந்தா வாப்பாவை கண்ட பையன் எப்படி இருப்பான்? அன்றைக்கு என்ன சொல்லி இருப்பாங்க? உங்க வாப்பா யாரு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்படி எல்லாம் ஒரு பெண்ணுக்கு, எங்களுக்கு எல்லாம் மனைவிமார்கள் எல்லாரும் பெண்கள் இருக்கிறோம், இந்த பெண்கள் இப்படி நடப்பார்களா? சுபஹானல்லாஹ், ஈமான் நுழைந்தால் நடப்பாங்க. மனைவி கணவனும் விட்டுட்டு போறாரு, பச்சை உடம்போட அந்த புள்ளைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை நடத்த போறான். அந்த பாடத்தை நீங்க இன்றைக்கு போய் பாலைவனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவார்கள், நியூயார்க் நெவர் ஸ்லீப் என்பார்கள். அமெரிக்காவுடைய நியூயார்க் ஒருபோதுமே தூங்காதான். ஏண்டா பணப்புழக்கத்தில் 24/7 நியூயார்க் அமெரிக்காவுடைய ஹார்ட், இதயம். அமெரிக்காவுடைய பணம் அங்கிருந்து தான், அதாவது நியூயார்க் சிட்டி தான் அமெரிக்காவுடைய மெயின் பொருளாதார ஊற்று. அது தூங்கவே தூங்காது. இன்னொரு சிட்டி இருக்குது வேர்ல்டுல, மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா ஒரு போதும் தூங்காது. அது பணத்துக்காக தூங்கல. ஜித்தா ஏர்போர்ட் எப்பயும் பிஸியாகவே இருக்கும். ராத்திரி 2 மணி ஆகுது, ஒரு ஃபிளைட் முடியும், இன்னொரு ஃபிளைட். எதுக்குப்பா வந்தாங்க? வியாபாரத்துக்கு வர்றவங்க அங்க கூடயா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்ராத்தோடு ஒரு ஃபிளைட் முடியும், இன்னொரு ஃபிளைட் முடியும், இன்னொரு ஃபிளைட். ஜஸீரத்துல் அரப், அங்க ஒரு இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அற்புதமான கிளைமேட்டை அல்லாஹ் வைக்கல, ரொம்ப கஷ்டமான கிளைமேட். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற நேரம் அர்துல் வாபியாண்டாங்க, நோய் வாய்ப்படுற பூமி. பிலால் ரலியல்லாஹு அழுதார்கள், வந்த உடனே நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் ஹரத்தை தெரிவு செய்தான். அந்த ஹரத்துல ஒன்றை நீங்க பார்க்கலாம். அங்க என்ன இருக்குது? இங்க இருந்து நம்ம தொழுகிறோம், இங்க இருந்து ஒரு இடத்துல நின்று தொழுகிறோம், ருக்கூ செய்கிறோம், சுஜூது செய்கிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கிறது இபாதத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறான், தூங்குறது இபாதத்தா வச்சிருக்கிறான். இங்க இப்படி இருப்போம், இப்படி ருக்கூ போவோம், சுஜூதுக்கு போவோம். இந்த 3 செயல்களை நம்ம செஞ்சு இங்க இபாதத்து செய்வோம். அங்க ஆகிஃபீன் தாயிஃபீன், அங்க தவாப் பண்ணக்கூடியவர்கள், அங்க அதாவது இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் இபாதத். எந்த இடத்துல ஓடுறது இபாதத்தா இருக்காது.
பள்ளி வாசல்ல தொழுவிக்கிற நேரம் கூட அமைதியா வாங்கண்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்தை நடக்கிற இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இடத்துல மனிதர்கள் ஒன்று சேர்ற இடமா வச்சிருக்கிறான். சஃபா மர்வா என்ற 2 மலைகளுக்கு பத்தியில இன்றைக்கு மக்கள் ஓடுறாங்க. அந்த அம்மா ஓடின ஒரே காரணம் மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா ஒருபோதும் தூங்காது. இரவுல கண்ணீர் மல்க அந்த மலைகளுக்கு மத்தியில் ஓடுறாங்க. என்ன காரணம்? இந்த பாடம் நடத்தப்பட்ட அந்த நாள். இது Facebookல லைவ் போடல, வாட்ஸ்அப்ல கொடுக்கல, போஸ்டர் போடல, ரேடியோல கொடுக்கல. இந்த உலகம் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்தாலும் இந்த வரலாறு அழிக்க முடியாது. நீங்க போய் குவைத்தில் ஃபாயில் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா மேலே இங்கேயும் பார்ப்பாங்க. அது யாருப்பா, எந்த குடும்பம்? உலகத்தில் ஒரே ஒரு சிட்டி. நீங்க போய் அமெரிக்கா யாருப்பா கண்டுபிடிச்சானா கொலம்பஸ் என்னவான். அதனால கடற்கரையில இருந்து இழுத்தா எடுத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது கொலம்பஸ் கண்டுபிடிச்சதா சொல்லுவார்கள். ஆனா யாருக்கு எந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட், என்ன சாப்பிட்டாங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய காபத்துல்லாவை தெரிவு செய்த இடம். இந்த மனிதர்கள் அதான் கிப்லா, அதை நோக்கி தொழணும் என்று சொன்ன இடம். அங்க போய் நீங்க ஒரு வக்து தொழுதால், ஒரு சுபகு தொழுதால், 1,00,000 சுபகு நீங்கள் தொழுதால், 1,00,000 நன்மை இல்ல, 1,00,000 சுபகு. நீங்கள் எங்கேயாவது போய் இன்றைக்கு தொழுதீங்கன்னா குவைத்தில் இன்றைக்கு தொழுக சுபகு, இத மாதிரி 1,00,000 பாட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் 1000, அக்ஸாவுல 500, காபத்துல்லாவுல 1,00,000 தன்மை தொழுத நன்மை கிடைக்கிற இடத்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தார். அங்க சூஸ் பண்ணினவங்க ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா. உன் தொழுகையை நிலைநாட்டணும். தொழுகிறது வேற, தொழுகையை நிலைநாட்டுறது வேற. தொழுகை என்ன அல்லாஹ் சொல்லிருப்பான், கும்மனா நில்லுங்க. அதாவது காம ஒருவர் நின்றார், அல்லாஹ் அக்காம யூஸ் பண்றான். அதாவது தொழுகையை நிலைநாட்டுறது என்பது நாம தொழுது போற எங்க சந்ததி தொழும், அதுக்கு பின்னாடி தொழுவாங்க. அந்த இடத்துல தொழுக முடியவே முடியாது. சந்ததிக்கு பிறகு சந்ததி. அல்லாஹ் ஃபர்ஸ்டா ஒரு ஆளை சேஸ் பண்றேன்னு நீங்க லேசன் நினைக்கிறீங்களா? இப்ராஹிம் நபி அங்க விட்டுட்டு போறவங்க யாரு? தண்ட மனைவி. ஏனென்றா இந்த வரலாறு இதுக்கு போற அழியாதுன்னு அல்லாஹ் வச்சுட்டான். இது யாரும் வீடியோ பண்ணல, யாரும் ரெக்கார்ட் பண்ணல, யாரும் பக்கத்துல இருந்து பார்க்கவும் இல்லை. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய நேசம் வச்சிருக்கிறான். ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போனா. இதான் அந்த ஈமானிய பாடத்தை நான் நடத்துறேன் உங்களுக்கு.